ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா ஆரி டிசைனிங். இன்றைக்கி நம்ம புது ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாங்க. ஸ்லீவுடைய பார்டரில் 3 லைன் சரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் கொடி டிசைன் நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். மைக்ரோ கட் பீடு இருக்கு இல்லைங்களா, அதை இந்த கொடியுடைய ஸ்டெம்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். கஸ்டமரோடைய சாரீ கலரில் வந்துட்டு ரெட் கலர் இருந்தது, அதுக்கப்புறம் கோல்டன் கலர் ஃபுல் ஜரி ஒர்க் இருந்தது. ஸோ அவங்க வேறு எந்த ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்டும் இல்லாமல் கோல்டன்லேயே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது நீங்கள் எல்லா விதமான சாரீஸ்க்கும் ஜரி ஒர்க் சாரீஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் மேட்சப் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸை. ஸோ மைக்ரோ கட் பீடுன்றதுனால நீங்கள் ரெண்டாக கொடுத்தே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த டிசைன் மார்க்கிங் நான் எங்கேருந்தும் எடுக்கலைங்க, எதை வச்சுமே நான் ட்ரைஸ் பண்ணல. நார்மலாக ஃப்ரீ ஹேண்டை வச்சு நான் பென்சில் மார்க்கரில் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நீங்களுமே தாராளமாக பென்சில் மார்க்கரை வச்சு ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இருக்கிற எல்லா ஸ்டெம்ஸ்க்குமே இதே மாதிரி கட் பீட் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி முடிக்க போகிற இடத்துல எப்படி எட் நாட் போடுறது அப்படின்றதையும் ஒரு தடவை நான் காட்டிடுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் எட் நாட் எப்படி போடணுன்றதை சொல்லியிருக்கேன். நீங்கள் முடிக்க போகிற இடத்துல ஒரு செயின் இழுப்பீங்க இல்லையா, அதை பெருசாக நீங்கள் இழுத்துக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட் லூப். அந்த ஃபஸ்ட் லூப்லேருந்து திரும்ப இன்னொரு லூப் எடுங்க. ஸோ செகண்ட் லூப்பை பெருசாக இழுத்துட்டு அதுக்குள்ளே ஊசியை விட்டு ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கிட்டு இழுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு நாட் விழுந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக நான் கட் பீட் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த கட் பீடுக்கு பதிலாக சுகர் பீட்ஸ் கூட தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுடைய சாரியில் என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த கொடி டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். அதுவும் ஜமுக்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இப்போ பாருங்கள், ஊசியை அடியிலேருந்து எடுத்து நீங்கள் 2 சுற்றி சுற்றி அதை ஜமுக்கி ஓட்டைக்குள்ளே விடும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நாட் விழும். அதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். கொஞ்சம் பெருசாக விட்டிங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு கொடிக்குமே 3 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நான் கொடுக்குறேன். 1 பெருசாக 2 சின்னதாக இந்த மாதிரி நான் கொடுக்குறேங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் மொத்தமாகவே இருக்கக்கூடிய எல்லா கொடி டிசைன் எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி 3 ஜமுக்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் நான் கொடுக்க போகிறேங்க. ஸோ அவ்வளோதான். ஃபினிஷிங் இப்படி தாங்க இருந்தது. மொபைலில் அவ்வளோ கிளாரிட்டி இல்லை, பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.